நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலாபலன்கள் இருக்க போகுது, கிரக அமைப்புகள் எப்படிலாம் மாற்றங்களை உருவாக்கி தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த 2026 சனி பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறது திருக்கணிதப்படி கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க குரு பகவான் பெயர்ச்சி இருக்குது, ராகு கேதுக்களோட பெயர்ச்சிகள் இருக்குது. இது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படுத்தும். இப்போ குரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானவர். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த கோடி நன்மைகள் அப்படிங்கிறது பார்வை பலனுக்கு அவ்வளவு அற்புதங்கள் உண்டு. அதே போல் அந்த குருவின் பெயர்ச்சியால் நடக்க இருக்கக்கூடிய நற்பலன்கள் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை தர இருக்குது. அடுத்து ராகு கேதுக்கள், பாம்பு கிரகங்கள். ராகுவை போல் கொடுப்பாரில்லை, கேதுவை போல் கெடுப்பாரில்லை அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த வகையில் இப்போ ராகு பகவான் யாராருக்கெல்லாம் அள்ளி கொடுக்க போகிறார், கேது பகவான் என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்கி தரப்போகிறார். அடுத்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் எந்த அளவுக்கு அவரோட மாற்றங்கள் முன்னேற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதை விரிவாக தெளிவாக இந்த ஆண்டு பலன் அப்படிங்கிறத முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம். பொறுமையாக உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியில தான் இப்போ ராசியிலேயே பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் இருந்தார். இந்த 2026 என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல பயிற்சி ஆயிடுவார். தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற அமைப்பில் தனஸ்தானத்திலே அவர் பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது 2026 மிகப்பெரிய சிறப்புங்க. அது உங்களுக்கு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் 10ஆம் இடத்திலே இருப்பார். தொழில் ஸ்தானத்தில் தொழிலதிபதி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்குது. அடுத்து கேது பகவான், ராகு பகவான் என்ன மாற்றங்களை கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கையில் இதில் முக்கியமான விஷயம், ராகு மட்டும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல அமர்றார். ராகு அப்படிங்கிறவர் 8ஆம் இடத்துல அமர்வார். அதே போல் கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்வார். இதுதான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளின் கிரக மாற்றங்கள், முக்கிய கிரகங்களின் பயிற்சி அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. அப்போ இதை எப்படி இந்த காலகட்டத்தை அணுகிறது, இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விபரம் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்து பல்வேறு விஷயங்களில் குழப்பத்தை உருவாக்கிட்டார். எதையுமே சரியாக செய்ய முடியலை, ஒரே தடுமாற்றம், வேலை தொழில் சார்ந்த தடுமாற்றம், குடும்பம் சார்ந்த தடுமாற்றம், ஆமாம் மனசில் ஒரு மகிழ்ச்சியே இல்லை, தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரே நஷ்டம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களாக ஓடிப்போச்சு. ஆமாம், எதுக்கெடுத்தாலும் ஒரே டென்ஷன், ப்ரெஷர், கோபம், ஒரு அழுத்தம் ஏற்பட்டு போச்சு, மனசில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு போச்சு அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு மாறிட்டார். உங்களுக்கு 7க்குடையவர், 7 10க்குடையவர் 2ஆம் இடத்துக்கு மாறினது அப்படிங்கிறது வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்கள் சிறப்பாக போகிறீங்க. எப்படி வருமானம் சார்ந்த விஷயத்துக்குள்ள ரொம்ப அற்புதமாக நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கு வருமானம் ரொம்ப அருமையாக வரப்போகுது. 2026 தொழில் லாபம், வேலை வருமானம், எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறத எக்கச்சக்கமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுலேயும் குறிப்பாக வெளிநாடு வாழ் மக்கள், வெளிநாடு போகணும், வெளிநாடு விருப்பம், வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள், அதிர்ஷ்டகரமான சம்பள வாய்ப்புகள், அதிர்ஷ்டகரமான வருமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது. யாருக்கு அப்படின்னா மிதுனராசினியர்களுக்கு. ஏன்னா மிதுனராசினியர்கள் தான் நிறைய விஷயங்கள் நல்லதே நடக்கலை, ஒரே குழப்பமாக இருக்குது, எதையுமே செய்ய முடியலைங்க, எதை செஞ்சாலும் ஒரே தடுமாற்றமாக இருக்குது, லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா. தொழில், கண்டிப்பாக தொழில் செய்ய போகிறீங்க, தொழிலில் முன்னேற்றம் வரப்போகுது. ஆமாம், தொழில் சார்ந்தவர்கள் தொழில் சார்ந்து இயங்கணும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு உருவாயிருக்கு. அதே போல் பதவி உயர்வு அப்படிங்கிறது எதிர்பார்த்த மாதிரி நல்ல பதவி உயர்வு அப்படிங்கிறது வேலை செய்கிறவங்களுக்கு உறுதியாக கிடைக்க போகுது. நல்ல பதவி கிடைக்கும், எதிர்பார்த்த பதவியில் போய் அமர போகிறீங்க. இதில் 8ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் வெளிநாடு யோகத்தை அற்புதமாக கொடுக்குறார். ஆல்ரெடி வெளிநாடு வெளியூர் போகணும்னு முயற்சி பண்ணி
போகணுங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வெளிநாடு போகிறதுக்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்தையும் ஜாக்பாட்டையும் உங்களுக்கு உருவாக்கி தரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, எல்லளவும் சந்தேகம் வேணாம். மிதுனராசினியர்கள் வெளிநாடு போகணுங்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான அமைப்பு ஏற்பட்டிருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குரு பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால, உச்சம் பெற்ற குரு பகவான் அப்படிங்கிறதுனால, ஆமாம் என்னென்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபாட்டோடு இருக்கணும். குறிப்பாக குடும்ப பெண்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஆன்மீக ஈடுபாட்டோடு இருந்தே ஆகணும். அடிக்கடி கோயில் தலங்களுக்கு போயிட்டு வரணும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் அப்படிங்கிறத தவறாமல் விளக்கேற்றி வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த வருடம். ஸோ இந்த வருடத்தை பொறுத்த வகையில் உங்களுடைய ராசிக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது குடும்பம் சார்ந்த முன்னேற்றம், திருமணம் சார்ந்த முன்னேற்றம், வேலை தொழில் சார்ந்த முன்னேற்றம், பண வரவு சார்ந்த முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம் சார்ந்த முன்னேற்றம், வெளிநாடு யோகம் அப்படிங்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆமாம், படிப்பு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட நல்லா இருக்கக்கூடிய இந்த வருடத்தில் கோச்சார நிலை கிரகங்களும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலைகளும் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 2026 அப்படிங்கிறது பல்வேறு விதமான மாற்றம், முன்னேற்றத்தை நீங்கள் அடைந்தே ஆக வேண்டிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரை பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், குரு பகவான், அதே போல் சனி பகவான், ராகு கேதுக்கள் பயிற்சி அப்படிங்கிறத வச்சு முழுமையாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உங்களுடைய ராசியில் நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து, ஆமாம், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை நீங்கள் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதோ அதன் அடிப்படையில் இந்த கோச்சார கிரக நிலைகள் இருக்கையில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் நிறைய நடக்கும். அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன் பிரச்சனைகள், அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் யோகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு முழுமையான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களோட பதிவை பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.